ஹாய் சிஸ்டர், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா பாக்ஸ் ஸ்டிச்சஸ், அதாவது பாக்ஸ் செயின் ஸ்டிச்சஸில் 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க, பேரலல் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே போகலாம். ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேரலாக 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் யூஸ்வலாக சீக்ரெட்டு டபுள் சைட் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் ஸ்டிச். இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே க்ராஸாக, அப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரக்கூடாது, க்ராஸாக கொண்டு வந்து இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும், 2 தடவை போட வேண்டாம். அப்புறமா அப்படி சைடில், அப்புறம் கீழே, அப்புறம் இந்த சைடில், அப்புறம் க்ராஸாக மேலே, அப்புறம் இந்த சைடில், இங்கே க்ராஸாக, இங்கே 2 நாட் போட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டு இன் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு பாக்ஸ் ஸ்டிச். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு பேர் க்ராஸ் பாக்ஸ் ஸ்டிச். இதுக்கு இங்கே சேம் 2 லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது போட்டதை விட இது கொஞ்சம் ப்ராடாக போட்டுக்கோங்க. பாருங்கள், சேம் தான். நீங்கள் எப்படி கீழே இந்த பாக்ஸ் ஸ்டிச் போட்டிங்களோ அதே மெத்தடில் க்ராஸாக போட்டு போடணும். இதை நீங்கள் சின்ன சைஸாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம ரேராக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ். பட் இந்த பானி ஒர்க்கு அந்த மாதிரி உள்ள ஸ்டிச்சஸ்லாம் நான் சின்னதாக போட்டாலுமே நீங்கள் வந்து பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நாட் போட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இது வந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து இந்த பாக்ஸஸ் போடுறோம். இதுக்கு நேராக கீழே கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட்டோட ஷேப் கிடச்சிங்களா உங்களுக்கு. இதுக்கு நேராக ஒன்று போட்டாச்சு. இப்போ இதுக்கு நேராக இது இந்த மாதிரி நமக்கு ஒரு சாக்லேட் ஷேப் வச்சுட்டா நாட் போட்டுக்கலாம். அடுத்து
டபுள் பாக்ஸ் ஸ்டிச். டபுள் பாக்ஸ் ஸ்டிச்சுக்கு 3 லைன்ஸ் போட்டுருக்காங்க பேரலாக. 1 2 2. இந்த நூலெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. சரியா? இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. டபுள் பாக்ஸ் சைடுங்கிறனால இதுக்கு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி இங்கே ஒட்டி ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். வேணும்னா நீங்கள் இதுக்கு இந்த லைனுக்கு சென்டர் லைன் பக்கத்துலேயே இன்னொரு லைன் கூட போட்டுக்கோங்க. இதுதான் டபுள் பாக்ஸ். ஆக்சுவலாக இந்த லைன் வந்து நான் கொஞ்சம் பக்கத்தில் போகணும், தள்ளி போட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, நீங்கள் போட்டுக்கோங்க கரெக்ட். இது பக்கத்தில் கேப் வேணுங்கிறதுக்காக நீங்கள் வேணும்னா குட்டியாக நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இதுதான் இது லைன் போடாமலே கூட போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஸ்டிச்சஸ்.